ஹாய், அகழாய்வு பார்ட் 3. கொற்கை அகழாய்வு தூத்துக்குடி மாவட்டம் எரல் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. முதல் கட்ட அகழாய்வு 2021 தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் வங்காள விரிகுடாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது. இதன் காலம் 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றப்பெரும்புத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றுப்படுக்கையிலேருந்து சிறு தூரத்தில் தான் இது இருக்குது. இது எப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 2023 தான் இது நடந்துச்சு. வடக்குப்பட்டு அகழாய்வு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இது இருக்குது. வடக்குப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆம் கட்ட அகழாய்வு மே 2023லையும் 1ஆம் கட்ட அகழாய்வு 2022லையும் நடந்திருக்குது. இதில் முக்கியமானதுன்னு சொல்லணும்னு சொன்னால் ரோமானிய நாட்டில் தயாரிக்கப்பட்ட பானை ஓடுகளை ஆம்போரா ஓடுகள், ரவுலட் ஓடுகள் கிடைச்சிருக்குது. அப்புறம் 0.8 கிராம் எடையுள்ள தங்க அணிகலன் 2 கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சோழர் கால செப்பு சிறு குவளைகள் 400க்கும் மேற்பட்டது இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இதுவரைக்கும் வட தமிழகத்தில் காஞ்சிபுரம், பற்றப்பெரும்புத்தூரில் இந்த 2 இடத்துல தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழடி அகழாய்வு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அருகே தான் இந்த கீழடி இருக்குது. இதை தொடர்ந்து கொந்தகை, அகரம், மணனூர் இந்த இடத்துலையுமே அகழாய்வு செய்யப்பட்டது. இப்போ நடந்தது 9ஆம் கட்ட அகழாய்வு ஏப்ரல் 2023. இங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்குது. இது மார்ச் 5ஆம் தேதி திறக்க வைக்கப்பட்டிருக்குது. யாருன்னா சிஎம் மு.க. ஸ்டாலினால். ஆதிச்சநல்லூர் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது. இங்கே முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா 5 to 8 வயசுக்கு குழந்தையோட எலும்பு கூடு ஒன்று கிடச்சிருக்குது. அப்புறம் இங்கே 2 அடி உயரம் கொண்ட இரும்பாலான நங்கூரமும் இங்கே கிடச்சிருக்கு. பெரும்பாலை அகழாய்வு இது 1ஆம் கட்ட அகழாய்வு 2022ல் தர்மபுரியில் இது நடந்திருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால கல்வெட்டு மார்ச் 19, 2024லையும் நெக்ஸ்ட் 500 ஆண்டுகள் பழமையான அரிகண்ட சிலை மார்ச் 2024லையும் இசைக்கலைஞரும் நடன கலைஞரும் சேர்ந்திருக்கும் அரிய வகை நடுக்கல் மே 2023லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2024லேருந்து 25 வரைக்கும் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு செய்கிறதா தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படி கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, கீழ்நமண்டி, திருமலாபுரம், கொங்கல் நகர், மருங்கூர், சென்னானூர். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து தொல்லியல் சம்மந்தமான கொஷின்ஸ் வரைக்கும் நான் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ தொல்லியல் நடந்த இடம் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்குது, அது எவ்வளோ தூரத்தில், அதாவது அந்த ஆற்றங்கரையிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரம், 6 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே எடுக்கப்பட்ட சில பொருட்கள், எல்லா பொருளும் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்கான பொருள் ஏதாவது இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரோமானிய நாணயங்கள், அதாவது அது எல்லா இடத்துலையும் இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அதே இந்த கம்மல், மணிகள் அதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். சிலது மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது என்னென்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது தொல்லியல் பண்ணது, அந்த இடத்துல தொல்லியல் பண்ணப்போ அங்கே இயக்குனராக இருந்திருப்பாங்க, அது தொல்லியல் பண்ணி கண்டுபிடிச்சவங்க ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, இல்லை அந்த ஏரியாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க, ஏதாவது குவாய்ட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இது தான் கேட்குறாங்க. யார், அதாவது என்ன கண்டுபிடிச்சாங்க, அது எந்த காலத்தை சேர்ந்தது, எங்கே கண்டுபிடிச்சாங்க, அதாவது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, யார் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான். இதுதான் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நான் லைனாகவே ஃபுல்லாக எழுதிட்டேன், எந்தெந்த மாவட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி ஃபுல்லாகவே எழுதிட்டேன். நீங்கள் இதை அப்படியே
நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிடிஎஃபாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்ட் 1 வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்ட் 2வே இன்னும் நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் அது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து நான் போடலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. Subscribe for more.